தமிழக சட்டப்பேரவை தேர்தல்ல போட்டியிட 65 தொகுதிகள் கேட்கும் பாஜகவுக்கு 25 தொகுதிகளை மட்டுமே வழங்க அதிமுக முடிவு செய்து இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்ல அதிமுகவோட கூட்டணி வைத்த பாஜக 20 தொகுதிகள்ல போட்டியிட்டு 4ல மட்டுமே வெற்றி பெற்றது. அடுத்து நடைபெற்ற மக்களவை தேர்தலின் போது கூட்டணியில இருந்து பாஜகவை கழற்றி விட்டதால பாஜக டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் பாஜகவோட கைகோர்த்து தேர்தலை சந்தித்தது. இந்த தேர்தல்ல 23 தொகுதிகள்ல போட்டியிட்ட பாஜக 12 தொகுதிகள்ல 2ஆம் இடம் பெற்றது. அக்கட்சி போட்டியிட்ட நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட சட்டப்பேரவை தொகுதி வாரியாக 59 தொகுதிகள்ல 2வது இடத்தையும் 64 தொகுதிகள்ல 3வது இடத்தையும் பெற்றது. இந்த நிலையில சட்டப்பேரவை தேர்தலுக்காக மீண்டும் அதிமுகவோட கூட்டணி வைத்த பாஜக நாடாளுமன்ற தேர்தல்ல பதிவான வாக்கு சதவீதத்தை முன்னிறுத்தி பாஜகவுடைய தேசிய தலைமை அதிமுக கிட்ட 65 தொகுதிகளை கேட்டு வருது. தமிழகத்துல பாஜக வளர்ந்து வருவதாகவும் அக்கட்சி தலைமை ஒரு காரணமா சொல்லிட்டு இருக்கு. ஆனா அதிமுக தரப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலை விட சற்று அதிகமாக 25 தொகுதிகளை ஒதுக்க திட்டமிட்டு வருவதா சொல்லப்படுது. ஆனா குறைஞ்சது 35 முதல் 45 தொகுதிகள் வரை வழங்க வேண்டும் என அதிமுக கிட்ட பாஜக வலியுறுத்தி வருவதா சொல்லப்படுது. ஆனாலுமே அதிமுக தலைமை இது குறித்து மௌனமாகவே இருந்து வருது.